இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சிலபஸ் புக்லேருந்து எடுத்திருக்கேன். ஆத்தர் நேம்ஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். GE3791 Human Values and Ethics. November-December 2024 question paper. இதோட 2 marks பார்ப்போம். First question. What role does equality play in promoting justice within democratic societies? Look at the keywords in the question. Equality, justice and democratic societies. ஈக்குவாலிட்டினா எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ரிலீஜன், கேஸ்ட், ஜெண்டர் பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஹவு ஃபேர்லி தே ஆர் ட்ரீட்டட் அண்ட் லாவை கரெக்டாக அப்ளை பண்ணுற கான்செப்ட். ஈக்குவாலிட்டினா சமத்துவம், ஜஸ்டிஸ்னா நீதி, நியாயம், டெமோக்ராட்டிக் சொசைட்டினா ஜனநாயக சமூகம், பீப்புளுக்கு ஓட்டிங் பவர், ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கிற சொசைட்டி. ஸோ ஜனநாயக சமூகங்களுக்குள் நீதியை மேம்படுத்துவதில் சமத்துவம் என்ன பங்கு வகிக்கிறதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவாலிட்டியும் ஜஸ்டிஸும் எப்படி கனெக்ட் ஆகுது, டெமோக்ரஸியில் ஈக்குவாலிட்டி ஏன் முக்கியம், ஈக்குவாலிட்டி இல்லைன்னா ஜஸ்டிஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவாலிட்டி இருந்தால் தான் ஜஸ்டிஸ் கரெக்டாக கிடைக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். டெமோக்ரஸியில் ஈக்குவாலிட்டி ஏன் முக்கியம்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈக்குவாலிட்டி ensures that every citizen is treated fairly without discrimination. Second point, it forms the basis of justice by giving all individuals equal rights, opportunities and protection under law. Third point, according to democratic values, justice becomes meaningful only when equality removes social, religious and economic bias. ஈக்குவாலிட்டினா எல்லா சிட்டிசன்ஸும் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஃபேராக ட்ரீட் பண்ணப்படுறமான்னு கன்ஃபார்ம் பண்ணுது. செகண்ட், ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட்னா பிகாஸ் ஈக்குவாலிட்டி தான் ஜஸ்டிஸ்க்கு ஃபவுண்டேஷன். ஈக்குவல் ரைட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லா ப்ரொடெக்ஷன் இது எல்லாம் எல்லாருக்கும் சேமாக கிடைக்கணும். டெமோக்ராட்டிக் வேல்யூஸில் ஜஸ்டிஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா ஈக்குவாலிட்டி மஸ்ட். பிகாஸ் ஈக்குவாலிட்டி தான் சோஷியல், ரிலீஜியஸ், எக்கனாமிக் பயஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். செகண்ட் கொஸ்டின், why is respect for all essential in promoting harmony in a democratic society? இதில் கீவேர்ட்ஸ் பாருங்கள். ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல், ஹார்மனி, டெமோக்ராட்டிக் சொசைட்டி. ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல்னா எல்லாருக்கும் மரியாதை, ஹார்மனினா சமாதானம், பீஸ். டெமோக்ராட்டிக் சொசைட்டினா இங்கே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும்னா டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்னு. ஸோ கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஜனநாயக சமூகத்தில் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு அனைவருக்கும் மரியாதை அளிப்பது ஏன் அவசியம்? ரெஸ்பெக்ட் ஏன் முக்கியம்? ரெஸ்பெக்ட் ஹார்மனிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? டெமோக்ரஸியில் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு ரைட் இஸ், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் பீஸ் வரும். டெமோக்ரஸியில் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ஃபைட் வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். லுக் அட் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் upholds the dignity of every individual regardless of differences in religion, caste, gender or opinion. Second point, John Stuart Mill emphasized that mutual respect allows people to coexist peacefully, enabling free expression and preventing conflict, which supports social harmony. So respect for all na religion, caste, gender, opinion இதில் எந்த டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணணும். வாட் ஜான் ஸ்டுவார்ட் மில் சேஸ் இஸ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் பீப்புள் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ தட் ஃப்ரீயாக அவங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவாங்க, கான்ஃப்ளிக்ட் வராது, அதனால சோஷியல் ஹார்மனி ஃபார்ம் ஆகும். தேர்ட் கொஸ்டின், வாட் டஸ் செக்யுலரிசம் மீன் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அண்ட் கவர்னன்ஸ்? இதில் கீவேர்ட்ஸ் பாருங்கள். செக்யுலரிசம், இந்தியன் கான்டெக்ஸ்ட், டெமோக்ரஸி அண்ட் கவர்னன்ஸ். செக்யுலரிசம்னா மத சுதந்திரம் ஆர் மத சார்பின்மை. இந்தியன் கான்டெக்ஸ்ட்னா இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக, அமெரிக்கன் செக்யுலரிசம் டிஃப்ரெண்ட்டு. டெமோக்ரஸி அண்ட் கவர்னன்ஸ்னால் கவர்மெண்ட் எப்படி நடக்குது. இந்திய ஜனநாயகம் மற்றும் நிர்வாகத்தின் சூழலில் மத சார்பின்மை என்றால் என்ன? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் செக்யுலரிசம்னா என்ன மீனிங், டெமோக்ரஸியில் எப்படி ஒர்க் ஆகுது, நார்மல் செக்யுலரிசம்க்கு இது எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் செக்யுலரிசம்னா கவர்மெண்ட் எல்லா ரிலீஜியன்ஸையும் ஈக்குவலாக நடத்துது, யாருக்கும் ஃபேவர் பண்ணல, யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
Secularism in India means equal respect and protection for all religions while ensuring that the state does not favor or discriminate against any faith. Second point, as Ram Punyani notes, Indian secularism promotes harmony by keeping governance neutral and preventing religious dominance. இந்தியாவில் செக்குலரிசம்னா எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் எந்த ரிலீஜனையும் ஸ்பெஷலாக ஃபேவர் பண்ணக்கூடாது, யார் மேலேயும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும். இதுதான் இந்தியன் செக்குலரிசமோட பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை ராம் புனியானின்னு ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வாட் ஹி சே இஸ், இந்தியன் செக்குலரிசம் ப்ரொமோட் பண்ணுறது ஹார்மனியை தான். எப்படின்னா கவர்னன்ஸை நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணுறதால எந்த ரிலீஜனும் டாமினேட் பண்ண முடியாது. ஸோ தட் சொசைட்டியில் பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் சேர்ந்து இருக்க முடியும். Now fourth question, how does the Indian Constitution promote non-discriminatory practices among various faiths? இதில் keywords பாருங்கள். Indian Constitution, non-discriminatory practices, various faiths. Indian Constitutionனா நம்ம Indian law book, fundamental rights, articles, rules இருக்கும். Constitution questionஸில் articles number ரொம்ப முக்கியம். 2 to 3 article numbers மென்ஷன் பண்ணணும். பல்வேறு மதங்களுக்கிடையில் பாகுபாடு காட்டாத நடைமுறைகளை இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு ஊக்குவிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கான்ஸ்டிடியூஷனில் என்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி டிஸ்கிரிமினேஷன் ப்ரிவெண்ட் பண்ணும், எந்த ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது எப்படி எல்லா ரிலீஜன்ஸையும் ஈக்குவலாக ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர்ஸ் freedom of religion and prohibits discrimination based on religion. Second point, it guarantees equal citizenship and protects minority rights, promoting peaceful coexistence among diverse faiths. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரிலீஜன் ஃப்ரீடம் கொடுக்குறோம்னு சொல்லுது. ஆர்டிகல்ஸ் 25 to 28 வரைக்கும் இந்த ரைட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மீனிங் நம்ம என்ன ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அது நம்ம ரைட் அண்ட் ஃப்ரீடம், யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 15ல் ரிலீஜன் பேஸ் பண்ணி யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த லா இட் செல்ஃப். நெக்ஸ்ட், வாட் கான்ஸ்டிடியூஷன் சேயஸ், எல்லோரும் ஈக்குவல் சிட்டிசன்ஸ் தான், மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு யாரும் இல்லை. நெக்ஸ்ட், மைனாரிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், பிகாஸ் சின்ன குரூப்ஸ் சப்ரஸ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ தட் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ், வாட் ரோல் டஸ் டிடெக்டிவ் ரீசனிங் play in testing scientific theories and predictions effectively? இதில் keywords பாருங்கள். டிடெக்டிவ் ரீசனிங், டெஸ்டிங் தியரிஸ், ப்ரெடிக்ஷன்ஸ். டிடெக்டிவ் ரீசனிங்னா ஸ்பெசிஃபிக் லாஜிக் ஆர் பிக் ஐடியா இல்லை ஜெனரல் பிரின்சிபிள்னு சொல்லலாம், ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறது. டெஸ்டிங் சயின்டிஃபிக் தியரிஸ்னால் தியரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுறது. ப்ரெடிக்ஷன்ஸ்னால் தியரிக்கு பேஸ்டாக ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணுறது. அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் கணிப்புகளை திறம்பட சோதிப்பதில் துப்பறியும் பகுத்தறிவு என்ன பங்கு வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. டிடெக்டிவ் ரீசனிங்னா என்ன, எப்படி தியரிஸ் டெஸ்ட் பண்ணணும், ஏன் இது எஃபெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிக் தியரி இருக்குது, அதை வச்சு ஸ்மால் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதுதான் டிடெக்டிவ் ரீசனிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். லுக் அட் த ஆன்சர். Deductive reasoning applies general specific principles to specific cases to verify predictions. As explained in research methodology, if a theory is correct, deduced outcomes must match experimental results. This makes detection essential for validating or falsifying scientific theories. Question என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிடெக்டிவ் ரீசனிங் என்ன ரோல் ப்ளே பண்ணும் சயின்டிஃபிக் தியரிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸை கரெக்டாக டெஸ்ட் பண்ணுறதில்ல. டிடெக்டிவ் ரீசனிங்னா ஜெனரலாக இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் பிரின்சிபலை எடுத்து அதை ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். மீனிங், ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிக் தியரியை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அண்ட் அதை வெரிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா மெட்டல்ஸும் ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு ஜென்ரல் பிரின்சிபல் இருக்குல்ல. இப்போ அயனை ஹீட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கணுன்னா அந்த ஜென்ரல் பிரின்சிபல் அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணுவோம். இதுதான் டிடெக்டிவ் ரீசனிங். ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தியரி கரெக்ட்னா அதில் இருக்கிற பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ், தட் இஸ் டெடியூஸ்ட் அவுட்கம்ஸை எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸோடு செக் பண்ணணும். ரிசல்ட்ஸ் மேட்ச் ஆனால் தியரி கரெக்டு,
மேட்ச் ஆகலைன்னா தியரி ராங், இல்லைனா மாடிஃபை பண்ணணும். ஸோ தட் டிடெக்டிவ் ரீசனிங் இஸ் வெரி எசென்ஷியல். ஃப்ரம் தட் சயின்டிஃபிக் தியரிஸ் வேலிடேட் பண்ண இல்லை ஃபால்சிஃபை பண்ண யூஸ் ஆகும். டிடெக்ஷன் இல்லைன்னா சயின்ஸில் ப்ராக்ரஸே இருக்காது. 6th question. How does the concept of scientific temper encourage rational thinking and evidence-based conclusions in research? Keywords பாருங்கள். Scientific temper, rational thinking, evidence-based conclusions. Scientific temperனா அறிவியல் மனப்பான்மை. Questioning attitude, doubt பண்ணுற ability. Rational thinkingனா லாஜிக்கோட யோசிக்கிறது, எமோஷனல் இல்லாமல் ஃபேக்ட் பேஸ்ட் டெசிஷன். எவிடன்ஸ் பேஸ்ட் கன்க்ளூஷன்ஸ்னால் ப்ரூஃப் பார்த்து டெசிஷன் பண்ணுறது, பிலீஃபில் இல்லை, டேட்டா வேணும். அறிவியல் மனப்பான்மை என்ற கருத்து ஆராய்ச்சியில் பகுத்தறிவு சிந்தனையையும் சான்றுகள் சார்ந்த முடிவுகளையும் எவ்வாறு ஊக்குவிக்கிறது? சயின்டிஃபிக் டெம்பர்னால் என்ன, எப்படி ரேஷ்னல் திங்கிங்கை என்கரேஜ் பண்ணும், ரிசர்ச்சில் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் டெம்பர் இருந்தால் நம்ம ப்ரூஃப் பார்த்து தான் பிலீவ் பண்ணுவோம், லாஜிக்கோட திங்க் பண்ணுவோம், சூப்பர்ஸ்டிஷன் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். Look at the answer. First point, scientific temper promotes questioning, skepticism and inquiry. Second point, Anthony Michaelis says that evidence must guide conclusions, not belief. Third point, scientific temper mindset rejects superstition and supports rational, data-driven decision making in research. ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் என்ன ப்ரொமோட் பண்ணுதுன்னா questioning, skepticism, inquiry. மீனிங் எல்லாத்தையும் பிளைண்டாக அக்செப்ட் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கணும், டவுட் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆண்டனி மைக்கேலிஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரிசர்ச்சை கன்க்ளூட் பண்ணும்போது we have to show the results instead of our belief. ஸோ நம்ம நம்பிக்கை அனுமானங்கள்லேருந்து வரக்கூடாது அந்த கன்க்ளூஷன், வித் ப்ராப்பர் ரிசல்ட்ஸில் தான் அந்த ரிசர்ச்சை நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டை சூப்பர்ஸ்டிஷனை ரிஜெக்ட் பண்ணும், ரேஷ்னல் திங்கிங்கை சப்போர்ட் பண்ணும், டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸை ப்ரமோட் பண்ணுது. இதெல்லாம் தான் ப்ராப்பர் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு ஃபவுண்டேஷன். 7th question. What are the main causes of gender bias in contemporary society and workplaces? Keywords பாருங்கள். ஜெண்டர் பயாஸ், கண்டெம்பரரி, ஒர்க் பிளேசஸ். ஜெண்டர் பயாஸ்னால் பாய்ஸ் கேர்ள்ஸ் நடுவில் டிஸ்கிரிமினேஷன். கண்டெம்பரரினா இப்போ இருக்கிற டைப்ஸு. ஒர்க் பிளேசஸ்னால் ஆஃபீஸ், ஜாப் பிளேசஸ். சமகால சமூகத்திலும் பணி இடங்களிலும் பாலின சார்புக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜெண்டர் பயாஸ் ஏன் வருது, மெயின் ரீசன்ஸ் என்ன, சொசைட்டிலையும் ஒர்க் பிளேஸ்லையும் எப்படி இது அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. மெயின் ரீசன்ஸ் லைக் கல்ச்சுரல் ஸ்டீரியோடைப்ஸ், பேட்ரியார்கி, லேக் ஆஃப் அவேர்னஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். லுக் அட் த ஆன்சர். ஜெண்டர் பயாஸ் அரைசஸ் ஃப்ரம் கல்ச்சுரல் ஸ்டீரியோடைப்ஸ், unequal power structures, patriarchal norms and lack of awareness. Social conditioning often assigns roles unequally, which leads to discrimination in employment, pay and opportunities. Gender bias ஏன் வருதுன்னா இது 4 தான் மெயின் ரீசன்ஸ். கல்ச்சுரல் ஸ்டீரியோடைப்ஸ், தட் இஸ் பொண்ணு இப்படி தான் இருக்கணும், பையன் இப்படி தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ்ட் ஐடியாஸ். அன்ஈக்குவல் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ், சொசைட்டியில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இல்லை, மோஸ்ட்லி மென்னுக்கிட்ட தான் பவர் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்ரியார்கல் நார்ம்ஸ் லைக் மேல் டாமினேட்டட் திங்கிங், ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம். அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ், நிறையா பேருக்கு ஜெண்டர் பயாஸ்னால் என்ன, அது ஏன் தப்புன்னு புரியறதில்ல. நெக்ஸ்ட் திங் இஸ் சோஷியல் கண்டிஷனிங். சொசைட்டியில் பொண்ணு தான் குக் பண்ணணும், பையன் வேலைக்கு போகணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே ரோல்ஸை அன்ஈக்குவலாக அசைன் பண்ணுறாங்க. இதனால் எம்ப்ளாய்மெண்ட், பே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துலேயும் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. 8th question. How do constitutional protection address issues of gender violence and discrimination in India? இதில் கீவேர்ட்ஸ் பாருங்கள். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன்ஸ், ஜெண்டர் வயலன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன்னா ஆர்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஜெண்டர் வயலன்ஸ்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹராஸ்மெண்ட்ஸ். டிஸ்கிரிமினேஷன்னா அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. இந்தியாவில் பாலின வன்முறை மற்றும் பாகுபாடுகள் தொடர்பான பிரச்சனைகளை அரசியலமைப்பு பாதுகாப்புகள் எவ்வாறு கையாளுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் எப்படி கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்ன லாஸ் இருக்குது, இதை கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்ன லாஸ் இருக்குது, இதெல்லாம் கேர்ள்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லணும். இதான் ஆன்சர். த கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர்ஸ் ஈக்வாலிட்டி அண்ட் பர்சனல் டிக்னிட்டி. லாஸ் சச் அஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அண்ட் போஷ் ஆக்ட் legally protect women from violence and workplace harassments and promote safety and equality. So first point,
கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஜெண்டர் வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷனை எப்படி அட்ரஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 14 அண்ட் 15 இது ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணும். மீனிங் ஜெண்டர் பேஸ்டாக யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுது. ஆர்டிகல் 21 இது பர்சனல் டிக்னிட்டி அண்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஆளுக்கு எஸ்பெஷலி உமனுக்கு சேஃப்டி, டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட். இதை யாரும் வயலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் பேசிக்காக ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டியை கேரண்டி பண்ணுது. கான்ஸ்டிடியூஷன் மட்டும் போதாது, ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வி கிரியேட்டட் ஸ்பெஷல் லாஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வீட்டில் நடக்கிற வயலன்ஸ்லேருந்து உமனை லீகலாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபிசிக்கல் அப்யூஸ், மென்டல் டார்ச்சர், எக்கனாமிக் அப்யூஸ் எல்லாத்துக்கும் இதில் ஆக்ஷன் எடுக்க முடியும். போஷ் ஆக்ட் 2013 ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஆஃபீஸில் உள்ள ஒர்க் பிளேஸில் ஹராஸ்மெண்ட்லேருந்து உமனை ப்ரொடெக்ட் பண்ணும். கம்ப்ளைண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்குது அண்ட் ஆக்ஷன்ஸ் மேண்டட்டரி. ஸோ இந்த லாஸ் எல்லாம் லீகலி உமனை வயலன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒர்க் பிளேஸில் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது, ஈக்குவாலிட்டியும் ப்ரொமோட் பண்ணுது. கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறத ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லாஸ் ஹெல்ப் பண்ணும். 9th question, what is the importance of transparency in scientific research for public trust and accountability? Keywords பாருங்கள். transparency, public trust and accountability. transparencyனா ஓப்பனாக இருக்கிறது, ஹைட் பண்ணாமல். பப்ளிக் ட்ரஸ்ட்னா பீப்புள்ஸ் சயின்டிஸ்ட்டை நம்பணும். அக்கௌண்டபிலிட்டினா சயின்டிஸ்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது. பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்விற்கு அறிவியல் ஆராய்ச்சியில் வெளிப்படைத்தன்மை எவ்வளோ முக்கியம்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி ஏன் முக்கியம், பப்ளிக் ட்ரஸ்ட் எப்படி பில்ட் ஆகுது, சயின்டிஸ்ட் எப்படி அக்கௌண்டபிள் ஆகுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரிசர்ச்சில் டேட்டா, மெத்தட்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக ஷேர் பண்ணணும். அப்போ தான் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் அக்கௌண்டபிளாக இருக்கணும். டேட்டாஸை ஹைட் பண்ணால் மிஸ்ட்ரஸ்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் ஆன்சர். டிரான்ஸ்பரன்சி என்ஷூர்ஸ் honesty in data, methods and results. American Prometheus shows how lack of openness can create mistrust. Transparent research enhances credibility, prevents misuse, and holds scientists accountable to society. So first point, transparency na scientific research la honesty maintain பண்ணணும். Data honest-ஆ இருக்கணும், meaning figures-ஐ manipulate பண்ணக்கூடாது. Methods clear-ஆக இருக்கணும், that is எப்படி ரிசர்ச் பண்ணாங்கன்னு ஓப்பனாக சொல்லணும். ரிசல்ட்ஸும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். இது எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அமெரிக்கன் ப்ரொமீத்தியஸ்னு ஒரு புக் இருக்குது ஓப்பன் ஹைமர் பற்றி. அதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ரிசர்ச்சில் ஓப்பன்னஸ் இல்லைன்னா பப்ளிக்கு தெரியாமல் ஏதாவது நடந்தால் சயின்டிஸ்ட்டை பீப்புள்ஸ் நம்பவே மாட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடும். தேர்ட் பாயிண்ட், இப்போ ரிசர்ச்சில் டிரான்ஸ்பரன்சி இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னு பார்ப்போம். க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மீனிங் நம்பிக்கை வரும். மிஸ்யூஸ் ப்ரிவென்ஷன், தப்பாக இதை யூஸ் பண்ண முடியாது. அக்கௌண்டபிலிட்டி, சொசைட்டிக்கு ஆன்சர் கொடுக்கணும். 10th question, how can unfair application of scientific inventions negatively impact society and its development? Keywords பாருங்கள். unfair application, scientific inventions, negatively impact society and development. unfair applicationனா தப்பான யூஸ், that is misuse. scientific inventionsனா technology discoveries. நெகட்டிவ்லி இம்பேக்ட்னா ஹார்ம், டேஞ்சர். சொசைட்டி அண்ட் டெவலப்மெண்ட்னா பீப்புளோட டெய்லி லைஃப் அண்ட் கண்ட்ரி ப்ராக்ரஸ். அறிவியல் கண்டுபிடிப்புகளை நியாயமற்ற முறையில் பயன்படுத்துவது சமூகத்தையும் அதன் வளர்ச்சியையும் எவ்வாறு எதிர்மறையாக பாதிக்கும்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸ் இன்வென்ஷன்ஸை தப்பாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும், சொசைட்டிக்கு என்ன டேஞ்சர், டெவலப்மெண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸ் இன்வென்ஷனை தப்பாக யூஸ் பண்ணால் பீப்புள் சஃபர் ஆகிறாங்க, டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது. ஓப்பன் ஹைமர் நியூக்ளியர் பாம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுதான் ஆன்சர். மிஸ்யூஸ் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் சச் அஸ் வெப்பன்ஸ், சர்வைலன்ஸ் ஆர் biased technologies can endanger human welfare. As seen in the nuclear research history of Oppenheimer, unethical applications lead to social harm and disturb peaceful development. First point, scientific inventions misuse பண்ணா ரொம்ப dangerous. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வெப்பன்ஸ் லைக் நியூக்ளியர் பாம்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ் இதெல்லாம் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு கிடையாது, டிஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தான். சர்வைலன்ஸ், டெக்னாலஜி யூஸ் பண்ணி பீப்புள் ப்ரைவசியை வயலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் biased டெக்னாலஜிஸ், ஏஐ அல்காரிதமில் பயஸ் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு குரூப்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் ரெகக்னிஷனில் புவர் பீப்புள், மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணுறது. இந்த மாதிரி மிஸ்யூஸ் எல்லாம் ஹியூமன் வெல்ஃபேரை என்டேஞ்சர் பண்ணும்.
பீப்புளோட சேஃப்டி ரைட்ஸ் டிக்னிட்டியை பாதிக்கும். செகண்ட் பாயிண்ட் ரியல் எக்ஸாம்பிள் ஆப்பன்ஹைமரோட நியூக்ளியர் ரிசர்ச் ஹிஸ்ட்ரி. ஆப்பன்ஹைமர் நியூக்ளியர் ஃபிஷனை டிஸ்கவர் பண்ணார், தட் இஸ் அட்டாமிக் பாம்பை டெவலப் பண்ணார். இனிஷியலி வாரை வின் பண்ணுறதுக்கு ஒரு பிளான். பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகியில் பாம்பு யூஸ் பண்ணாங்க. ரேடியேஷனோட எஃபெக்ட்ஸ் ஜெனரேஷன்ஸாக கண்டினியூ ஆகுது. இது அன்எத்திக்கல் அப்ளிகேஷன். ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸாம்பிள் இட் இஸ் கிளியர் இட் மேக்ஸ் சோஷியல் ஹார்ம், இன்னசென்ட் சிவிலியன்ஸை அஃபெக்ட் பண்ணுது, லாங் டேர்ம் சஃபரிங்க்கும் உள்ளாகுது. தேர்ஃபோர் சொசைட்டி சஃபர் ஆகும், டெவலப்மெண்ட் டிஸ்டர்ப்ட் ஆகிடும், லாங் டேர்ம் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கும்.